ஆக்சுவலாக வந்து இந்த வழியாக போகலான்னு சொன்னாங்க. ஆனால் இறங்குறத ரொம்ப ரிஸ்க் ப்ரோ. ஏறுற வழியாக இதில் கிடையாது, லாங் ரூட் ப்ரோ. பேக் சைடாக இருக்கணும் கன்ஃபார்மாக சொல்ல. பேக் சைடாக இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு அப்படியே தான் இருக்கணும். ஆனால் கூகுள் மேப் கூகுள் மேப் செருப்படுத்த அடிக்கணும் ப்ரோ. பாண்டியாது நாங்கள் சென்னை, நான் காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட்டு காரைக்கால். உங்களுக்கு அம்பத்தூர் சென்னை. அப்படிங்களா? இந்த பைக்கு திரும்பி வருது. ஆக்சுவலாக தான் நம்ம வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணதுனால வந்து என்ன பண்ணிட்டோம், அவ்வளோ ஈக்கல் வீடியோலாம் எடுக்கல. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து என்ன ராயன் அது கல்வராயன் ஹில்ஸுக்கு வந்துட்டோங்க. உள்ள என்ட்ரன்ஸே வந்து வெறும் பொட்டை காடாக இருக்குது. அதனால பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டோம், சரி பொழுது விடிஞ்சோன்னே ஏறலாம்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2-3 கேஸ்லாம் போயிட்டு அங்கே எல்லாம் ஸ்டே பண்ணி நிற்கிறாங்க. அப்படியே இன்னும் யாரும் ஏறல. கொஞ்சம் பேருக்கு நம்ம வந்து ஈக்கலில் அப்படியே கவர் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இங்கே தான் நிற்கிறாங்க போல. காரு போயில, அதனால பின்னாடியே போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பொழுது விழிஞ்சிட்டு போனால் இன்னும் நல்லா இருக்கும்டா. ஏறிடுவோமா? ஏறி ஓட்டுவாங்க. 2 பாயிண்ட் தான் இருக்குது பெட்ரோலு. பயமாக இருக்குது. 200 கிலோமீட்டரு அதானே. டேங்க் ஃபுல் பண்ணி 200 கிலோமீட்டர் தேவைப்படுமா? அப்போ என்ன மைலேஜ் தருது வண்டி? என்ன நல்லா மைலேஜ் கொடுக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து கொஞ்சம் பொழுது விடிஞ்சிருச்சு. அதை போதுடா வண்டி, அதை போதுடா, தெரியுதுடா. அப்போ அதுக்குள்ளே ரோடு இருக்குது செம. ஆக்சுவலாக நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இருட்டாக இருந்ததுங்க. வந்தோம், மழை இருக்கிறதே தெரில. அப்புறம் என்ன ஆகிடுச்சு, சரி இந்த அந்த இடத்த காட்டுற பாருங்க. அந்த இடத்துல போய் நிற்கிறோங்க. உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நிற்கிறார்ல, இவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னார், அதெல்லாம் உள்ளெல்லாம் போங்க அப்படின்னாரு. என்னங்க அதுக்குன்னு பொட்டை கடை இருக்குன்னா ஹீல்ஸ் நேப்பர் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க ஊட்டிலாம் போனால் அதெல்லாம் ரோடு போட்டிருக்கோம், இதெல்லாம் இப்படி இருக்குன்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் பொழுது விடிஞ்சிருச்சு. இப்போ வியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஏறாமல் இருந்தேன்னா, வியூவை காட்டுறதுக்காக தான் நான் வந்து ஏறாமல் இருந்தேன். பயம்லாம் நம்மளுக்கு கிடையாது. வேறு லெவலுங்க. ஆஃப் ரோடு தான், சரியான அட்வென்ச்சருங்க. 2024 எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் போட்டோமோ, இப்போ 2025 அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாளே இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது கூட பொறுக்கல, பூச்சி கண்ணில் அடிச்சிட்றா வையால். இப்போ இது பார்க்கும்போது பர்வதமலையில் ஒரு ஒத்த பாதை இப்படி தான் இருக்கும், அது மாதிரி இருக்கு. இதை நம்ம ஆஃப் ரோடில் வச்சு ஓட்டுவோம், அப்போ தான் உனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். போட்டுக்கோ. ஓகே, ஆஃப் ரோடில் வச்சாச்சு, போமா. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, எப்படி சொல்கிறது, மழை இருக்கிறதே தெரிலங்க. என்ன இந்த இடத்துல எங்கடா மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா லைட்டாக பொழுது விடிஞ்சோன்னு தான் தெரியுது, இப்படி ஒரு மழை இருக்குன்னு. போடுறோம் அந்த வியூவை பாறான், அப்படியே அந்த ஒரு பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கு. மான்லாம் வரும் போல, போர்டு போட்டிருந்தாங்க. நம்ம நேரம் ஏதோ ஒரு மானை பார்க்குறோமான்னு பார்ப்போம். ஆனால் உண்மையிலே ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு செம்ம ஒருத்துங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆனால் சீசன் வந்து இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இதில் வந்தால் தான் அந்த ஒர்த்து இருக்கும், இல்லைன்னா இருக்காது. சூப்பர்ரா. ஃபஸ்ட் ஹில்ஸ் ஏற்றணும்னு நினச்சிட்டு இருந்தோம், புது வண்டியை ஏற்றிட்டோம். அமேசிங். ஆனால் அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய ஹில்ஸ் எல்லாம் இருக்காது தான் நினைக்கிறேன். அங்கே போடுறா ஐயோ வேற லெவலாக இருக்குடா.
எங்கடா லேண்ட் சைட்லாம் இருக்குமோ, கல்லுலாம் கொண்டு கிடக்கு. சரி அங்க போறா கொஞ்சம் கோளாறு. அந்தோனி அங்க போய் வியூ பாயிண்ட்ட. ஆஹா ஆஹா, சரக்க போட்டிருக்கான போல. இவன் அந்தாண்ட போய் அங்கேருந்து மேல வந்து விழுந்துரு போகுது காரு. இங்க போடுற சரி அந்தோனி வேற லெவல். ஒரு 2 படிக்கு அந்தாண்டே வருவோமா, திருப்பி கார் வந்துட போகுது. ஆனா ரொம்ப டேஞ்சர் தான் இடம் போல இது. இங்க போடுறா ரோடே சரியில்லடா. வா வா நான் பத்திரம் வா. வா வா வா. என்னடா ரொம்ப சரியான அட்வென்ச்சர் ஆனா அது, எதிர்பார்க்காத அளவுக்கு. ஷூயோ ஆனா சரியான டேஞ்சர் தான் தோனி இது. ஆனா நம்ம வண்டி அசால்ட்டா எடுத்து பாரு, புரியுதா? அசால்ட்டா எடுத்துடா. வா வா, நம்மள நம்பி வந்தா கைவிடப்பட்டார். நம்ம எப்படி ஓட்டணும்னு தெரியாதா? லைட்டா ஆக்சிலேட்டர் விட்டோன்னே வண்டி ஸ்லோ ஆயிட்டு பாரு. ஆனா புதுசா உள்ளவங்களுக்குலாம் வரும்போது ரொம்ப கஷ்டம்டா ஹீல் சொல்றவங்களுக்கு. வாட் ஷூயோ இங்க வர்றோம் பா. ஏமோ எனக்கு எப்படிமா இதை பார்க்க ஃபீல் ஆகுது, வானத்துல பார்க்க நட்சத்திரம் பிளிங்க் ஆகும் தெரியுமா, அது மாதிரி கீழே பிளிங்க் ஆகிட்டு இருக்குடா. வேற லெவலு. நம்ம கொஞ்சம் வண்டி நவுத்தி போட்டு போவா. ராய் உண்மையிலே ராய் செம்ம சந்தோஷமா இருக்குங்க. ஐயோ கோ பாருங்க. எட்ரா எட்ரா எட்ரா. உண்மையிலே அந்த நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி இருக்குங்க கீழே. அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த இடம். கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த கல்வராயன் ஹில்ஸ் கண்டிப்பாக வந்துடுங்க ராய். இந்த கொல்லிமலை போகிறவங்க, இந்த ஏற்காடு போகிறவங்க, அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த போகிற வழி தான் கண்டிப்பாக பார்த்துட்டு போகலாம் இதை. இது நம்ம ஃபோனில் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபோன் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். வீடியோ தான் எடுத்துருக்கேன், அனுப்பிச்சி விட்றேன். போமா. ம் ஆ ஓகே. ஆனால் அந்த பிஒய் வந்து சரக்கு தான் போல். ஆனால் ஹில்ஸில் ஒரு மாதிரியா ஓட்டிகிட்டு போனாங்கங்க அவங்க. என்னமோ கல் முள்ளெல்லாம் விட்டுட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் நம்ம வண்டி எக்ஸ்பிரஸ் வந்து தடராமல் அப்படியே கன் மாதிரி போயிட்டுருக்குங்க. இது பிரேக்கு பிடிச்சா சவுண்ட்லாம் கேட்குது. இதுக்கு அந்தாண்ட ஊர் இருக்குனுங்கிறாங்கங்க, இந்த மலைக்கு மேலே ஊர் இருக்குனுங்கிறாங்க, எங்கே இருக்குன்னு தெரில. இன்னொன்று என்னமோ சின்ன பழனியா அதெல்லாம் சொன்னாங்க. திருப்பதியா, சின்ன திருப்பதி இருக்குன்னாங்கங்க. அதையும் நம்ம போய் என்னன்னு பார்ப்போம். அப்போ இறங்குறதுக்கு வேற வழி தான் கண்டிப்பாக இருக்கணும், நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு கிராவிட்டியில் ஒரு மாதிரியா வண்டி சைடாக இழுக்குதுடா. எப்போவுமே வந்து ஹில்ஸில் வந்து விடிய காலையில் தாங்க ஏறணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மேகமூட்டம்லாம் அந்த நல்லாயிருக்கும். ஐயோ இன்னும் கோளாறாக இருப்பான் போலடா. ஐயோ
ஆனால் பைக் போகிறது ரொம்ப கஷ்டம் தான் சொன்னாங்க. ஜாலியாக விட்டீங்க நீ. ப்ரோ கொஞ்சம் வந்துக்கிறீங்களா? ஐயோயோ பைக்கே பின்னாடி இழுக்குது. என்னடா அது? ரொம்ப டேஞ்சர் தாங்க. ஷோயோ ப்ரோ ரைட்டா அந்த லைட்டாக தள்ளு. ஐயோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே ப்ரோ. இது எப்படி ப்ரோ எடுப்பீங்க? ஷோயோ நான் பழைய வண்டினா கவலைப்பட மாட்டேன், புது வண்டியா அதனால தான் லைட்டாக ஃபீலாக இருக்கு. நடந்து வா. ஐயோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப டேஞ்சர் தாங்க இது. மற்ற ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், நார்மல் வண்டிலாம் சத்தியமே ஏறாது. ஆக்சுவலாக வந்து இந்த வழியாக போகலான்னு சொன்னாங்க, ஆனால் இறங்குறத ரொம்ப ரிஸ்க் ப்ரோ. ஏறுற வழி தான் போகல. ஆ அப்படிங்களா? ஆனால் கூகுள் மேப் கூகுள் மேப் செருப்பு எடுத்து அடிக்கணும் ப்ரோ. நான் காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட்டு காரைக்கால். ஆமாம். உங்களுக்கு? அப்படிங்களா? அது சரி. ஆனால் ரொம்ப ரிஸ்காக இருக்குது இந்த ஏறுறது ரொம்ப. பாவம் கார் வர மாட்டிக்கிச்சு. அதானே அந்த அவங்க கீழே உள்ளவங்களே சொன்னாங்க பைக்கில் பொறுத்த சிரமமாக தான் இருக்கும்னு. ஓகே ப்ரோ. ப்ரோ அதான் பண்ணணும். நீ அப்படியே ஜம்ப் பண்ணி தந்தோனி. ரிவர்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இவங்க வண்டி வருதுன்னு சொல்லிட்டு நவராம அப்படியே நின்று இருந்தாங்களா? இல்ல அதெல்லாம் கேட்கல. இப்போ ஒன்றும் பண்ணவே முடியாது போல. வெயிட்டான ஆளு ஓட்டுங்க, இல்லை வெயிட்லெஸ்ஸாக உள்ளவங்க பின்னாடி உட்காந்துங்க. அப்படி பண்ணுங்க. வெயிட்டாக உள்ளவங்க ஓட்டுங்க ப்ரோ, வெயிட்லெஸ்ஸாக உள்ளவங்க பின்னாடி உட்காந்துங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எனக்கே இப்போ திக்கு திக்குன்னா புது வண்டி கீழே போட்டுருவோம் தான் இங்கே திக்கு திக்குன்னு ஆயிட்டு. நான் எதிர்பார்க்கவே சப்பன கீழே போயிட்டு வந்தோம் நீ. ஐயோ தோனி வா. ஆனா ராங் ரூட் போலடா அது. அது அந்த வியூல வந்து நல்லா இருந்துச்சுடா. எப்படி சொல்றது, ரோடே சூப்பரா இருந்துச்சுடா. ஆனா இதுவும் சிங்கிளா போனா அழகா போயிடலாம், டபுள்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் தான். வா வா. பாவம் அவனங்க தான் மாட்டிக்கிட்டாங்க அவங்க. இரு ப்ரோ. ஓகே வந்து உட்காந்துக்கிறியா? இது ஏறிடும் ப்ரோ. ப்ரோ பார்த்து வாங்க.